பிரைஸ்ல குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளபடி இன்றைய காலகட்டத்தில் நாம் ஜெபிக்க 3 சம்பவங்களை நினைவுபடுத்தலாம். முதலாவது, அகஸ்வேரு ராஜா தன்னுடைய பிரதானிகளிலும் சகல பிரபுக்களிலும், அதாவது எல்லா மந்திரிகளை விட மேலாக ஆமான் என்பவனை வைத்திருந்தான். அவன் ராஜாவிடம் தந்திரமாய் யூத ஜனத்திற்கு எதிராக பேசி அவர்களை அழிக்க கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் ராஜா யூத ஜனங்களுக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்ற கட்டளையை கொடுத்தார். அதன்படி தேசம் முழுவதும் யூத ஜனங்களுக்கு எதிராக கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன. அதேபோல் தனக்கு பிடிக்காத மொர்தெகாயையும் கொல்ல திட்டமிட்டான். தன்னுடைய ஜனங்களுக்கு என்றும் தேவனுக்கு என்றும் வைராக்கியமாக வாழ்ந்த மொர்தெகாய் எஸ்தர் ராஜாத்தி சொல்படியே யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் செய்தார்கள். அதாவது கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். மொர்தெகாய்க்குள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம், என்னுடைய ஜனங்கள் என்ற வைராக்கியம் இருந்தது. எனவே கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்த போது மொர்தெகாயையும் உயர்த்தி ஆசீர்வதித்தார். நாமும் நம்முடைய தேசத்துக்காகவும் நமக்காகவும் தேவ ஜனத்துக்காகவும் வைராக்கியம் உள்ளவர்களாய் ஜெபிக்கிறோமா? அப்படி நாம் வைராக்கியத்தோடு ஜெபித்தாலே கர்த்தர் நம்முடைய காரியத்தையும் தேசத்தின் காரியங்களையும் மாறுதலாய் முடிய செய்வார். அது முடியும் போது நம்மையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை தேசத்தில் நிறுவி அதை எல்லோரும் வணங்க வேண்டும் என்றும் பணிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்றும் ஆணையிடுகிறார். ஆனால் எதற்கும் பயப்படாமல் சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ என்பவர்கள் தேவனை தவிர யாரையும் எதையும் ஆராதனை செய்ய மாட்டோம் என்ற பக்தி வைராக்கியத்தோடு கூட இருந்ததால் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். ஆனால் அந்த இடத்திலும் அவர்கள் கர்த்தர் என்ற பக்தி வைராக்கியத்தோடு அவருக்கே ஆராதனை செய்து அவரையே துதித்து வணங்கியதால் தம்முடைய தேவதூதனை அவர்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் பாதுகாத்தார். இதை பார்த்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்கிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று அறிவித்தான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதை படிக்கும் போதும் கேட்கும் போதும் நம்முடைய ராஜாவும் நம்முடைய அதிகாரிகளும் நம்முடைய தேசமும் நம்முடைய நினைவுக்கு வருமானால், நாம் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவாக இருந்தால் நம் தேசத்திலும் நம் அலுவலகத்திலும் நம்முடைய காரியங்களும் மாறுதலாய் முடியும். மூன்றாவதாக, தரியு ராஜாவை தவிர எந்த ஒரு தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவர்கள் சிங்கக்கபியில் போடப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் தானியேலோ பக்தி வைராக்கியத்தோடு தன் தேவனுக்கு முன்பாக தினமும் 3 வேளையும் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்து விண்ணப்பம் செய்தான். எனவே அவனை சிங்கக்கபியில் தூக்கி போட்டார்கள். ஆனால் கர்த்தரோ அவனுக்கு எந்த சேதாரமும் இன்றி அவனை பாதுகாத்து காரியத்தை மாறுதலாய் முடிய செய்தார். இன்று கர்த்தர் நல்லவர் என்ற அவருடைய நாமத்தை தவிர வேறு நாமத்தின் ஆராதனைக்கு உட்படுத்தப்படும் போது வைராக்கியத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்தோமானால் என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்ற தரியு ராஜா கட்டளை பிறப்பித்ததைப் போல
கர்த்தர் நமக்காகவும் நம்முடைய தேசத்துக்காகவும் சில கட்டளைகளை பிறப்பிக்கவும் நம்மை உயர்த்தவும் காரியத்தை மாறுதலாய் செய்து முடிப்பார். எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நமக்கு பக்தி வைராக்கியமும் நம்முடைய ஜனங்களுக்காக பரிதபிக்கிற இருதயமும் நமக்கு இருந்தால் நமக்கு எதிரான காரியங்களையும் கர்த்தர் மாறுதலாய் செய்து முடிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று பக்தி வைராக்கியத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தை எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் கேட்டு மனிதர்களுடைய திட்டத்தின்படி அல்லாமல் உம்முடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி எங்களுடைய காரியங்களை எல்லாம் மாறுதலாய் முடித்து தரும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.